கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1400 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அகந்தை அழிவை தரும், மனமேட்டிமை வீழ்த்திவிடும். வேத புத்தகத்திலே அநேக இடங்களிலே தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். தாழ்மை உள்ளவர்கள் விழுவதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். அவர்கள் விழுந்தாலும் கர்த்தர் கரம் கொடுத்து உயர்த்தி விடுவார். அகந்தையாய் வாழுகிற மகனே, மேன்மையாய் வாழ்கிற மகனே, உன்னை தேடி இந்த செய்தி வருகிறது. அகந்தையாய் வாழ்கிறவர்கள் ஒரு நாள் அழிவுக்கு போய்விடுவார்கள். மனமேட்டிமையாய் வாழ்கிறவர்கள் ஒரு நாள் விழுந்து விடுவார்கள். ஒருவேளை ஊழியக்காரனாய் கூட நீ இருக்கலாம். ஊழியத்தினுடைய வளர்ச்சியின் நிமித்தம் உனக்கு அகந்தை வருமானால், ஊழியத்தினுடைய வளர்ச்சியின் நிமித்தம் மனமேட்டிமை வருமானால், ஒரு நாள் விழுந்து விடுவாய். மறந்து விடாதே. தாழ்மைப்படு. தொழில் வளர்ச்சியின் நிமித்தம் அகந்தை மனமேட்டிமை அடைகிறாயா? வியாபாரத்திலே செழிப்பு, கல்வி, பணம், அகந்தை அடைகிறாயா? ஜாக்கிரதை. எச்சரிப்பின் செய்தியாக இன்று உன்னை தேடி வருகிறது. அகந்தையாய் வாழாதே, மனமேட்டிமையாய் வாழாதே. அகந்தையும் மனமேட்டிமையும் ஒரு நாள் உன்னை விழ வைத்துவிடும், அழிவுக்கு கொண்டு போய்விடும். தாழ்மையாய் வாழுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் அகந்தையாய் மனமேட்டிமையாய் வாழ்கிறார்களோ அவர்களை தேடி இந்த செய்தி வந்திருக்கிறது. உன் அகம்பாவத்திலிருந்து வெளியே வா. உன் மனமேட்டிமையிலிருந்து வெளியே வா. நீ வெளியே வந்து கர்த்தரை நம்பினால், கர்த்தருக்கு பயந்து நடந்தாயானால், நீ விழுவதிலிருந்து தப்பித்துக் கொள்வாய். இல்லை, நான் அகந்தையாய் மனமேட்டிமையாய் வாழ்வேன் என்று தொடர்ந்து உன் வாழ்க்கையிலே உன் தொழிலிலே செய்து கொண்டிருப்பாயானால், ஒரு நாள் நீ விழுவாய். உன்னை தூக்கிவிட யாரும் இருக்க மாட்டார்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னை தாழ்த்தினான். படுகுழியிலும் உளையான சேற்றிலும் அவன் விழுந்து இருந்த பொழுது, படுகுழியிலும் உளையான சேற்றிலும் அவன் விழுந்து கிடந்த பொழுது, அழிவுக்கு நேராக நின்ற பொழுது, கர்த்தருடைய கரம் அவனை பிடித்து அவனை தூக்கிவிட்டது. கண்மலையின் மேல் நிறுத்தினது. அடிகளை உறுதிப்படுத்தினது. அகந்தையாய் மனமேட்டிமையாய் வாழாதே. தாழ்மையாய் வாழ். பரிசுத்தமாய் வாழ். உன் தொழில், உன் வேலை, உன் இருப்பிடம், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.